இணைந்திடுவோம். இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி வளர்ந்திடுவோம். இயேசுவையே உயர்த்திடுவோம். மனமாய் இணைந்திடுவோம். இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி வளர்ந்திடுவோம். இயேசுவையே உயர்த்திடுவோம். விடுதலையை நாம் பெற்றிடுவோம். வீடுகள் தோறும் ஜெபித்திடுவோம். விடுதலையை நாம் பெற்றிடுவோம். ஐக்கிய ஜெபத்தை செய்திடுவோம். ஐயமின்றி நாம் வாழ்ந்திடுவோம். ஐக்கிய ஜெபத்தை செய்திடுவோம். ஐயமின்றி நாம் வாழ்ந்திடுவோம். மனமாய் இணைந்திடுவோம். இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி வளர்ந்திடுவோம். இயேசுவையே உயர்த்திடுவோம். ஆதாயம் செய்திடவே மலைகளை இணைந்தே விரித்திடுவோம். ஆத்தும ஆதாயம் செய்திடவே மலைகளை இணைந்தே விரித்திடுவோம். திரளாய் மீன்களை வாரிக்கொண்டு திருச்சபையில் தினம் சேர்த்திடுவோம். திரளாய் மீன்களை வாரிக்கொண்டு திருச்சபையில் தினம் சேர்த்திடுவோம். மனமாய் இணைந்திடுவோம். இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி வளர்ந்திடுவோம். இயேசுவையே உயர்த்திடுவோம். ஒருவர் அன்பு செய்வோம். இயேசுவின் சாயல் ஆகிடுவோம். ஒருவரில் ஒருவர் அன்பு செய்வோம். இயேசுவின் சாயல் ஆகிடுவோம். இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு அருளால் பிறரை கட்டிடுவோம். இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு அருளால் பிறரை கட்டிடுவோம். மனமாய் இணைந்திடுவோம். இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி வளர்ந்திடுவோம். இயேசுவையே உயர்த்திடுவோம். ஊழியர் இணைந்திடுவோம். பூரண நிறைவை அடைந்திடுவோம். ஐவகை ஊழியர் இணைந்திடுவோம். பூரண நிறைவை அடைந்திடுவோம். கரைதிரையற்ற மணவாட்டியாய் மணவாளன் இயேசுவை சந்திப்போமே. கரைதிரையற்ற மணவாட்டியாய் மணவாளன் இயேசுவை சந்திப்போமே. மனமாய் இணைந்திடுவோம். இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி வளர்ந்திடுவோம். இயேசுவையே உயர்த்திடுவோம். Praise the Lord. Very good morning. இந்த காலை ஆராதனைக்கு உங்களை நான் அன்போடு வரவேற்கின்றேன். Thank you for joining us in our online service. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, உம்முடைய அன்பு கரத்துல எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஆராதனை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவர் நாம் மகிமைப்படுவதாக. கர்த்தரை ஆராதிப்போம். ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளுவோம். பிதாவை எங்கும் தொழுது கொள்கிற காலம் இது. கர்த்தரை ஆராதிக்கலாம். பாஸ்டர் எசுரா அவர்கள் நம்மை ஆராதனை நடத்துவார்கள். தேங்க்யூ.
பிரைஸ் பீ டு காட். இயேசு கிறிஸ்துவின் ஈடேற்ற நாமத்தில் இந்த நேரத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். Our God is such a big God. He is all powerful and He is there for us in each and every minute in our life. ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு மணித்துளிகளிலும் தேவன் நம்மோடு கூட தான் இருக்கிறார். He is our refuge. He is our fortress. தேவன் நமக்கு அரணும் பலனும் கோட்டையும் கண்மலையுமாய் இருக்கிறார். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியோடு இருக்கலாம். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை நிலைமை சற்று வித்தியாசமாகவே இருக்கலாம். ஆனால் வேதம் எதை எதிர்பார்க்கிறது என்று சொன்னால், வேதம் நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது என்று சொன்னால், அநேக திருஷ்டாந்தங்களான காரியங்கள் நமக்கு முன்பதாக வேத புஸ்தகத்தில் இருக்கிறது. இயலாமையிலே தேவனை நாம் ஆராதிக்க வேண்டும். இயலாமையிலே தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். நம்முடைய வாழ்க்கையின் நிலைமை மரண இருளின் பள்ளத்தாக்கில் இருந்தாலும் நாம் பயப்படக்கூடாது என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. சற்று வித்தியாசமாய் நாம் இன்றைக்கு நம்முடைய கவனத்தை திருப்பி, மனசு பல காரியங்களை குறித்து யோசித்துக் கொண்டிருந்தாலும் சர்வ வல்லமையுள்ள தேவனை நோக்கி, அண்ட சராசரங்களையும் உண்டாக்கின தேவனை நோக்கி கைகளை விரித்து சொல்லவோ, we love you Lord, we love you Lord. Shama kadara rama shadara reba kadana riyantana ragaduna miyantoro libra hatta shatara laragadiantara gaduraba regadadana maragadura biyantara gashadara laragama. அவருடைய பிரசன்னம் நம்மை மூடுகிறதை நம்மால் உணர முடியும். We lift your holy name. கைகளை உயர்த்தி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நல்லவரே, பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. துதிக்கு பாத்திரர், மகிமை உமக்கே. எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திரர், மகிமை உமக்கே. எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை
ஆண்டவரை உயர்த்துவோம். அவரை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. உந்தன் நாமம் மேன்மை போ வேறே நாமம் இல்லையே. பாடுவோமா? உந்தன் நாமம் மேன்மை போ வேறொரு நாமம் இல்லையே. நீரே என் தேவன், நீரே என் தேவன், வல்லமையுள்ளவரே. நீரே என் தேவன், நீரே என் தேவன், ஆலோசனை கர்த்தரே. உம்மை ஆராதிக்கின்றேன், உம்மை ஆராதிக்கின்றேன், உம்மை ஆராதிக்கின்றேன் இயேசுவே. உம்மை ஆராதிக்கின்றேன், உம்மை ஆராதிக்கின்றேன், உம்மை ஆராதிக்கின்றேன் இயேசுவே. அன்பரே, நல்லவரே, வல்லவரே, என் ஆண்டவரே. அன்பரே, வல்லவரே, நல்லவரே, என் ஆண்டவரே. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை நிலைமை சற்று வித்தியாசமாயிருக்கும். புரியாத குதிரை போல நம்முடைய வாழ்க்கை காணப்படும் பொழுது ஏன் வாழுகிறோம், எதற்காக வாழுகிறோம் என்ற கேள்விகள் நமக்கு எழுகிறது. ஆனால் உண்மை கருத்து என்னவென்றால், தேவனை நோக்கி அமர்ந்திருக்கிற இருதயம், தேவனை நோக்கி காத்து கொண்டிருக்கிற இருதயம், வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. என் ஆத்துமாவே, நீ ஏன் எனக்குள் தியங்குகிறாய், நீ ஏன் எனக்குள் கலங்குகிறாய்? தேவனை நோக்கி அமர்ந்திரு, நீ விரும்புகிறது அவராலே வரும் என்று தாவீது சொன்ன நிலைமை யோசித்து பாருங்கள். இயலாமையின் மத்தியிலேயும் சத்துருக்களால் துரத்தப்படுகிற மத்தியிலே தன்னுடைய வாயை திறந்து கர்த்தரை உயர்த்தினார். He strengthened himself with the power of worship. Hallelujah. புதியாத பாதையில், புதிய வழிகளில் நடத்தினி ஏந்தினி என் இயேசுவே. பாடுமா? புரியாத பாதையில், புதிய வழிகளில் நடத்தினி ஏந்தினி என் இயேசுவே. எட்டாத உயரத்தில், தகுதியில்லா இடங்களில் உயர்த்தினி ஸ்தாபித்தீர் என் இயேசுவே. எட்டாத உயரத்தில், தகுதியில்லா இடங்களில் உயர்த்தினி ஸ்தாபித்தீர் என் இயேசுவே. சொல்லுவோம், நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே. இது உம்மாலாயிற்று, இது அதிசயமானது. நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே. உந்தன் நன்மையை கொண்டா
செலுத்துவே, நன்றி செலுத்துவே. உந்த நன்மையை கொண்டாடி பாடுவே, உந்த நன்மையை கொண்டாடி பாடுவே. எல்லாரும் சொல்லுவோம், நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே. இது உம்மாலாயிற்று, இது அதிசயமானது. பாடுவோம், நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே. உந்த நன்மையை கொண்டாடி பாடுவே. ஏன் இந்த வேதனை, பாடுங்க, என்று கலங்கின நாட்களில் கிருபையே தாங்கிற்றே என் இயேசுவே. சொல்லுவோமா, ஏன் இந்த வேதனை என்று கலங்கின நாட்களில் கிருபையே தாங்கிற்றே என் இயேசுவே. கண்ணீரால் படுக்கையை நனைத்த வேளையில் அணைத்தது பிரசன்னமே என் இயேசுவே. பாடுவோம், கண்ணீரால் படுக்கையை நனைத்த வேளையில் அணைத்தது பிரசன்னமே என் இயேசுவே. சேர்ந்து சொல்லுவோம், நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே. இது உம்மாலாயிற்று, இது அதிசயமானது. நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே. உந்த நன்மையை கொண்டாடி பாடுவே, உந்த நன்மையை கொண்டாடி பாடுவே, உந்த நன்மையை கொண்டாடி பாடுவே. கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் ஏன் இந்த வேதனை, ஏன் இந்த கஷ்டம் என்று யோசித்து கொண்டிருக்கிற நேரங்கள்லாம், ஒருவேளை இரவு முழுவதும் கண்ணீரால படுக்கையை நினைக்கிற வேலையெல்லாம் நமக்கு ஆறுதலாக இருக்கிற ஒன்றே ஒன்று, தேவனுடைய பிரசன்னம். ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், ஏன் இந்த சோதனை என்று மனம் உடைந்தது, அறிந்தவர் நீர் மட்டும் என் இயேசுவே. பாடுவோமா, ஏன் இந்த சோதனை என்று மனம் உடைந்தது, அறிந்தவர் நீர் மட்டும் என் இயேசுவே. கைகளை உயர்த்தி சொல்லுவோம், என் தூங்காயிரவினில் வேளையில் தேற்றி நீ வார்த்தையா என் இயேசுவே. என் தூங்காயிரவினில், என் தூங்காயிரவினில் மனமுடைந்த வேளையில் தேற்றி நீ வார்த்தையால் என் இயேசுவே. அரை நேரங்கள் அவருடைய வார்த்தை தான் நம்மை தேற்றி கொண்டிருக்கிறது. பல நேரங்களிலே யோசித்து பாருங்க, கண்மனால நிறுத்தி பாருங்க, பல நேரங்களிலே அவருடைய வார்த்தையில் நம்ம இன்றைக்கு அழிந்திருப்போம். வசனம் சொல்லுகிறது, உங்க வயதும் என்னுடைய மன மகிழ்ச்சியாக இருந்தது. ஒருவேளை அது என்னுடைய வாழ்க்கையின் மன மகிழ்ச்சியாக இல்லாதிருந்தால் என்றைக்கோ என்னுடைய வாழ்க்கை துக்கத்திலேயே முடிந்திருக்கும். கர்த்தரை உயர்த்துகிற துதி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது போல, கர்த்தரை உயர்த்துகிற துதியை அவர் என்னுடைய நாவிலே வைத்தார். அதை பாடும் பொழுது அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புகிற பாக்கியத்தை நீங்களும் நானும் துதியிலே பெற வேண்டும். Though we have troubles, though we are facing failures, but still God is saying He is always with us.
நம்மோடு கூடவே தான் இருக்கிறார். பாடுவோமா இந்த பாடலை? நெருக்கத்தின் வேளையில் என் தேவையின் பிடியினில் வழியில்லை என்று நான் திகைக்கையில், நெருக்கத்தின் வேளையில் என் தேவையின் பிடியினில் வழியில்லை என்று நான் திகைக்கையில், பாடுவோம். அதிசயமானவர் என் தேவையாவையும் சந்தித்தீர், நடத்தினீர் என் இயேசுவே. அதிசயமானவர் என் தேவையாவையும் சந்தித்தீர், நடத்தினீர் என் இயேசுவே. நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே. இது உம்மாலாயிற்று, இது அதிசயமானது. நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே. உந்தன் நன்மையை கொண்டாடி பாடுவே. பரலோகத்தின் தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இயலாமையின் மத்தியிலேயும் கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுவோம். நன்மைகள் செய்பவர் மாறிடா தேவனே, நன்மைகளின் தேவன் உம் சுபாவம் என்றும் மாறாதே. நன்மைகள் செய்பவர் மாறிடா தேவனே, நன்மைகளின் தேவன் உம் சுபாவம் என்றும் மாறாதே. நன்றி 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 உமக்கு நன்றி நன்றி நன்றி. We give you all the glory and honor. We praise your holy name. We exalt your holy name. Lord, you are alone worthy to be praised. You alone, Lord, you alone worthy. We praise your holy name. Thank you, Lord, for giving us such a wonderful time to worship, to celebrate, to exalt your name. Help us to live a holy life and mold us and make us be the better person in this world, O God. உம்முடைய நாமத்தை உயர்த்தி ஆராதிக்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டியதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். Praise the Lord. Thank you, Pastor Ezra. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you for willing to come and lead us in worship. இப்போவும் பிரியமானவர்களே, கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிக்கலாம். தமிழ்நாடு தேர்தல் சீக்கிரம் வரப்போகிறது. கூட்டணிகள் பயங்கரமா ஒரு அன்பிரடிக்டபிள் சிச்சுவேஷன்ல நிறைய இருந்து அப்படியே இப்பதான் பில்டப் ஆகிட்டு வருது. கர்த்தர் உதவி செய்வாராக, கர்த்தர் நடத்துவாராக. ஆமேன். கண்களை நம்ம மூடி கொஞ்ச நேரம் தேர்தலை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். நியாயமான தேர்தல், நீதியான தேர்தல், தேர்தல் கமிஷன் நியாயமாக நடக்கணும். நிறைய காரியங்கள் இருக்கிறது. நம்முடைய நாட்டில் சமீப நாட்களில் தேர்தலை குறித்த ஒரு பெரிய கேள்விகள் நிறைய எழும்பிக் கொண்டிருக்கிறது. அது கரெக்டாக நடக்கிறதா என்ற ஒரு
அச்சம் இருக்கிறது, கோர்ட் கேசஸ் இருக்கிறது. இப்படி பல காரியங்கள் நமக்கு தடைகள், அல்லது ஒரு ஸ்மூத்தா இது நடக்கல, அல்லது இது எல்லாருடைய திருப்திக்கு இது நடக்கல. சமீப நாட்களில் கூடுதலாகவே போய் கொண்டிருக்கிறது. எலெக்ஷன் கமிஷன் நீதியாய் கரெக்டா நடக்குதா செய்யுதா என்ற கேள்விகள் எல்லாம் பலமாக எழுப்பப்படுகிறது. ஆமேன். ஸோ அதனால நம்ம ஜெபம் பண்ணுவோம். இன்னும் தேசத்திலையும் பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் கிறிஸ்டியன்ஸுக்கு ஃபேவரபிளா இல்லாமல் தான் நிறைய போய் கொண்டிருக்கிறது. நம்ம தமிழ்நாட்டில் சாதகமான கவர்மெண்ட்னு இல்லாட்டி கூட கிறிஸ்தவர்களுக்கு எதிர்ப்பு இல்லாத ஒரு கவர்மெண்ட் இருக்குது. அதற்காக ஸ்தோத்திரம். ஆனால் இனி வருகிற நாட்களில் எப்படி இருக்குங்கிறத நம்ம சொல்ல முடியாது. பட் அதான் ஜெபம் பண்ணணும். கர்த்தர் நமக்கு கிருபை செய்யணும். சோதனைகள் வரும், இயேசுவுக்கு வந்துச்சு. உபத்திரவம் வரும், இயேசுவுக்கு வந்துச்சு, நமக்கும் வரும். ஸோ பட் அதன் நடுவில் கர்த்தர் நமக்கு அந்த குறிப்பிட்ட வேலையில என்ன செய்ய சொல்றாரு, எப்படி இருக்க சொல்றாரு, இந்த தெளிவு, கிளாரிட்டி பைபிள் பேஸ்டா நமக்கு இருக்கணும். ஆமேன். கண்களை மூடி கொஞ்ச நேரம் நம்ம ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, தமிழ்நாடு தேர்தலை நம்முடைய கரத்துல கொடுக்கிறோம். அதே போல இந்தியா முழுவதும் தேர்தல் நடக்கிற பல இடங்களில், பல மாநிலங்களில், 5 மாநிலங்களில் நடக்கிற தேர்தல் எல்லாவற்றையும் உடைய திருக்கரத்துல கொடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஒரு எழுப்புதலின் நாட்களில் இருக்கிறோங்கிறதும் தெரியுது, உபத்திரவ நாட்கள்ல இருக்கிறோங்கிறதும் ஆண்டவர் பைபிள்ல இருந்து அறிந்து கொள்ளுகிறோம். தீர்க்க தரிசன வசனங்கள் நிறைவேறுகிறது. ஆண்டவரே, இந்த tension between revival and persecution is going on. Lord, may we, நாங்கள் விழிப்புடன் ஞானமாக செய்ய வேண்டியதை செய்யவும், பயப்படாமல் இருக்கவும், அதே நேரத்தில் விஸ்டம் எங்களுக்குள்ள இருக்கணும். ஃபியர்லெஸ்னஸும் விஸ்டமும் இருக்கணும். எல்லாருக்காக நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, எங்கெங்க ஃபேவர்ஸ் எங்களுக்கு நீங்க வாக்கு பண்ணியிருக்கிறீங்களோ அந்த ஃபேவர்ஸையும் நாங்கள் பார்க்கணும். கிரேஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸையும் நாங்கள் பார்க்கணும். கர்த்தர் செய்வீராக. நாங்கள் அன்றாடம் செய்ய வேண்டியதை மட்டும் கவனமா விழிப்பா செய்து கொண்டே இருந்தால் கர்த்தர் எங்களுக்காக செய்ய வேண்டியதை நீர் செய்வீர் என்பதை நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய கரத்துல ஆண்டவரே நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, தமிழ்நாடு தேர்தல் 234 தொகுதிகள், 234 கான்ஸ்டிட்யூவன்சிஸ், எல்லாவற்றிலும் ஆண்டவரே நீர் ஆளுகை செய்யும். ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் நீர், ராஜாக்களை தள்ளுகிறவர் நீர். மனுஷனுடைய ராஜ்யத்திலே ஆளுகை செய்கிற எங்கள் கர்த்தர், உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, இந்த நாட்கள்ல இருக்கிறதான ஒரு பொலிட்டிக்கல் சிச்சுவேஷனை நீரும் அறிவீர். எங்களுக்கு எது தகுதியான கவர்மெண்டோ, நாங்கள் இருக்கிற ஆவிக்குரிய நிலையில எங்களுக்கு நீர் எந்த கவர்மெண்ட் கொடுக்க விரும்புகிறீரோ அதை நீர் கொடும். எங்களை தாழ்த்துகிறோம். கோரேஸ் ராஜாவின் நாட்களையும் பார்க்கிறோம், நேபுகாத்நேசாருடைய நாட்களையும் பார்க்கிறோம். Lord, help us. Lord, help us. Lord, to position ourselves well to receive the kind of government that we need this season to fulfill your great commission. ஆண்டவரே, திருச்சபை எந்தெந்த காரியத்தில் செயலிழந்திருக்கிறதோ, அப்படி எந்தெந்த காரியத்தில் சரியில்லாமல் இருந்திருக்கிறதோ, எந்தெந்த காரியத்தில் ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாமல் இருந்திருக்கிறதோ, அந்த காரியங்களை எல்லாம் உணர்த்தி உணர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் அதெல்லாம் செட்டில் பண்ண கர்த்தர் கிருபை செய்வீராக. எல்லாரையும் உடைய அன்பு கரத்துல கொடுக்கிறோம்ப்பா. திருச்சபையை உடைய கரத்துல கொடுக்கிறோம், ஆசீர்வதிங்க. திருச்சபை ரைட் பொசிஷனிங்குள்ள வர நாங்கள் கேட்கிறோம், கர்த்தர் செய்வீராக. ஆண்டவரே, மிஷனரிகளை நினைக்கிறோம், ஊழியர்களை நினைக்கிறோம், எங்கள் அன்பு சகோதர சகோதரிகள் ஃப்ரண்ட்லைன்ல ஒர்க் பண்ணுகிறவர்களை நினைக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, வருகிற வாரத்தில் நடக்க இருக்கிற பரமன்கேணி ஊழியர்கள் உபவாச ஜெப முகாமை ஒப்பு கொடுக்கிறோம். அதில் உம்முடைய மகிமை வெளிப்படட்டும், அதில் உம்முடைய ஆளுகை இருக்கட்டும், அதில் உம்முடைய பிரசன்னம் இருக்கட்டும், அதில் கர்த்தருடைய கிரியைகள் இருக்கட்டும், அதிலே மக்களை கர்த்தர் இழுத்து கொண்டு வாரும், அநேகர் பங்கெடுக்க உதவி செய்யும். கர்த்தருடைய ஆவியானவருடைய கரம் பலமாய் இந்த கூட்டத்தில்
வெளிப்பட கேட்கிறோம். கர்த்தர் செய்வீராக. ஊழியர்களை பயன்படுத்துவீராக. டிராவல் பண்ணுகிறவர்களை கர்த்தர் சேஃபா கொண்டு வருவீராக. எந்த விதமான பிசுறு இல்லாதபடிக்கு மகிமையாய் செய்ய கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவனுடைய ஆசீர்வாத கரம், தேவனுடைய நன்மையான கரம், தேவனுடைய கிருபையின் கரம், தேவனுடைய பாதுகாப்பின் கரம், தேவனுடைய பலப்படுத்தும் கரம், ஆண்டவரே, எல்லாம் எங்களுக்கு இந்த கூட்டத்தில் வெளிப்பட கேட்கிறோம். தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பீராக. தேவையில்லாத மக்களுடைய கண்களுக்கு எங்களை ஆண்டவரே விலக்கி பாதுகாத்துக் கொள்வீராக. எந்த ஒரு டைனாமிக்ஸும் மிஸ் ஆகாம இந்த நாட்கள்ல இந்த கூட்டத்துல மகிமையாய் 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 வெளிப்பட ஆண்டவரே கேட்கிறோம். கர்த்தர் செய்வீராக. நீ செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உபத்திரவத்திலே சிக்கி சிறையிலே இருக்கிற மிஷனரிகளை, சர்ச் பிளான்டர்ஸை உடைய கரத்துல கொண்டு வருகிறோம். தேசத்துல கொடூரமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. 12 ஸ்டேட்ல ஆன்டி கன்வர்ஷன் லா, ஆண்டவரே, கட்டாய மதமாற்ற சட்டம் 12 மாநிலங்கள்ல, அதுவும் குறிப்பா சமீப நாட்கள்ல வந்ததான சட்டங்கள் எல்லாம் ரொம்ப கொடுமையா இருக்கிறதை நாங்கள் அறிவோம். கர்த்தர் எல்லா சூழ்நிலைகளையும் நீர் ஆண்டவரே ராஜாவாக இருந்து வழி நடத்துவீராக. எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாக மாற்றுவீராக. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வருஷத்திலிருந்து ஒரு சீசன் ஆஃப் ஃபேவர், ஒரு சீசன் ஆஃப் பிரேக் த்ரூ, சீசன் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்று எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அதெல்லாம் நாங்கள் பார்க்க உதவி செய்வீராக. நீ செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் காட். ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவன் என்ற பாடலை பாடுவோம். தம்பி சாம் மோசஸ். ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும். ஜெபத்திலே தாரித்திருந்து ஜெபத்தின் மேன்மை காண செய்யும். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஊக்கத்துடனே ஓர் முகமா வாக்குத்தத்தத்தை பற்றிக் கொண்டு நோக்கத்தை எல்லாம் நேர்மையாக்கி கேட்கும்படிக்கு கிருபை செய்யும். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஆகாத நோக்கம் சிந்தனையை அகற்றும் எங்கள் நெஞ்சை விட்டு வாகானதாக்கும் மனம் எல்லாம் வல்லமையோடு வேண்டிக் கொள்வோம். ஜெபமே ஜீவன்,
ஜீவன் ஜபம் ஜெயம் ஜீவிய தீர்க்கு இதுவே சட்டம் ஜபமே ஜீவன் ஜபம் ஜெயம் ஜீவிய தீர்க்கு இதுவே சட்டம் இடைவிடாமல் ஜபம் செய்ய இடையோரெல்லாம் நீக்கிவிடும் சலிப்பில்லாமல் உந்தன் பாதம் கடைசி மட்டும் காத்திருப்போ ஜபமே ஜீவன் ஜபம் ஜெயம் ஜீவிய தீர்க்கு இதுவே சட்டம் ஜபமே ஜீவன் ஜபம் ஜெயம் ஜீவிய தீர்க்கு இதுவே சட்டம் கடைசி ஒரு முறை ஜபமே ஜீவன் ஜபம் ஜெயம் ஜீவிய தீர்க்கு இதுவே சட்டம் ஜபமே ஜீவன் ஜபம் ஜெயம் ஜீவிய தீர்க்கு இதுவே சட்டம் ஜீவிய தீர்க்கு இதுவே சட்டம் Praise God. ஆண்டவர் நாம் மகிமைப்படுவதாக. தேங்க்யூ சாம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆயத்தப்படுவோம். சந்தேகங்கள், குழப்பங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில வரதான் செய்கிறது. யோவான் ஸ்நானகனுக்கே ஒரு டவுட் வந்துருச்சு இல்லையா? நீர்தான் வர வேண்டிய கிறிஸ்துவான்னு கேட்டுட்டான். ஆள் அனுப்பி கேட்டுட்டான். அவன் தான் டிக்ளேர் பண்ண உலகத்தை பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டின்னு. ஆனா இங்க டவுட் வந்துருச்சு. How to handle doubts and confusions. குழப்பத்தையும் சந்தேகங்களையும் கையாளுவது எப்படி என்ற தலைப்பில் தான் செய்தி கேட்க போகிறோம். கண்களை மூடி கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆயத்தப்படுவோம். தகப்பனே, எங்களோடு கூட பேசும். உங்க வசனம் வார்த்தை விடுதலையோடு வல்லமையோடு கலந்து வரட்டும். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இன்றைக்கு நாம் ஒரு முக்கியமான ஒரு ஸ்டடிக்குள்ள போக போகிறோம். எல்லாருக்கும் இருக்கின்ற ஒன்றுதான். ஆனால் அந்த காரியம் வரும் பொழுது சில வேளைகளில் நமக்கு ஒருவேளை அவிசுவாசம் வந்து விட்டதோ, நான் பின்மாற்றம் அடைந்து விட்டேனோ, நான் இந்த காரியத்தை வெளியிலே சொல்லலாமா என்ற எண்ணங்கள் எல்லாம் வரும். வாட் இஸ் தட்? டவுட்ஸ், சந்தேகங்கள். We all from time to time face this situation. இது உண்மையா? இது சரியா? நம்ம விசுவாசத்துக்குள்ள வந்துட்டோம், இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். ஆக்சுவலா இதுதான் கரெக்டா? ரட்சிக்கப்பட்டு பல ஆண்டுகளுக்கு பிறகு திடீரென்று வாழ்க்கையில சில கடினமான சூழ்நிலைகள் வரும் பொழுது we can have this doubt emerging. லேசா ஒரு ஷேட் வந்துட்டு போகும். அல்லது மேபி ஈவன் ஃபார் a little
while it could linger in your mind. If you don't deal with it properly, it actually will affect you. சந்தேகம் என்று வரும் பொழுது அதை கையாளுவது எப்படி? How to handle doubts or even how to overcome doubts. சந்தேகங்களை எப்படி மேற்கொள்ளுவது, சந்தேகத்தை நாம் எப்படி கையாளுவது, how do we handle it? ஆண்டவர் நமக்கு ஒரு சந்தேகம் வந்தால் அதை நாம் அந்த சந்தேகத்தை எழுப்பினால் ஆண்டவர் நம்மை கடிந்து கொள்வாரா? Will God rebuke us? பைபிள்ல சில சம்பவங்களை நான் உங்களுக்கு காட்டப் போகிறேன். And probably you will be encouraged listening to this talk. இந்த போதனையை நீங்கள் கேட்கும் பொழுது உங்களுக்கு ஒரு what you call குழப்பம் நீங்கும். அப்புறம் உங்களுக்கு பரவாயில்லையே, இது இந்த குழப்பம், இந்த சந்தேகம், இந்த தெளிவில்லாத நிலைமை எனக்கு இருந்த பொழுது நான் என்னமோ ஒரு விசுவாசி இல்லாதது போலவும், நான் பின்மாற்றத்திலே போனது போலவும் ஒரு உணர்வு வந்ததே. அது எனக்கு மட்டுமல்ல, சில தேவ மனிதர்களுக்கும் வந்தது என்பதை நீங்கள் அறிந்து நீங்கள் உங்களை நீங்களே ஊக்கப்படுத்திக் கொள்ளலாம், என்கரேஜ் பண்ணிக் கொள்ளலாம். God doesn't rebuke us for having doubt. The classic example, இதுல ஒரு நல்ல பைபிள் உதாரணத்தை உங்களுக்கு எடுத்து காட்ட வேண்டும் என்றால், யோவான் ஸ்நானகன், ஜான் தி பேப்டிஸ்ட். யோவான் ஸ்நானகன் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று இயேசுவை குறித்து சாட்சி கொடுத்தவன். John testified of Jesus. இவர் தேவகுமாரன் என்றும், நான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சையின் வாரை அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார், தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது, அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி கோதுமையை தமது களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்கினியிலே சுட்டரிப்பார் என்றான். Behold the Lamb of God. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று யோவானிலே அவர் சொல்லுகிறார். நீங்கள் ஜான் சாப்டர் 1ல நீங்க பார்த்தீங்கன்னா அந்த காரியம் இருக்கும். இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன் என்றான். 36ஆம் வசனம், யோவான் 1ஆம் அதிகாரம், இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். Behold the Lamb of God. இவ்வளவு கிளியரா இயேசுவை இன்ட்ரடியூஸ் பண்றான். பப்ளிக் மினிஸ்ட்ரிக்குள்ள வருகிறதற்கு முன்னதாக பப்ளிக் கேதரிங்ல இப்படிப்பட்டதான யோவான் இப்பொழுது சிறையிலே அடைக்கப்படுகிறான். This John who was sent to prepare the way for the first coming of the Lord, ஆண்டவருடைய முதலாம் வருகைக்கு முன்னதாக வழியை ஆயத்தம் பண்ண வந்த, அவரை அறிமுகப்படுத்த வந்த, வயிற்றுக்குள்ளே இருக்கும் பொழுதே
எலிசபெத்தினுடைய வயிற்றுக்குள்ளே 6 மாத குழந்தையாக இருக்கும் பொழுதே மரியாள் எலிசபெத்தை வாழ்த்த வந்த பொழுது உள்ளுக்குள்ளே இருக்கிற குழந்தை துள்ளிற்று. அப்படிப்பட்டதான ரெவலேஷன் உடைய ஜான். See what is happening here. Matthew chapter 11. மத்தேயு 11ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்கள். இயேசு தம்முடைய 12 சீஷர்களுக்கும் கட்டளை கொடுத்து முடித்த பின்பு அவர்களுடைய பட்டணங்களில் உபதேசிக்கவும் பிரசங்கிக்கவும் அவ்விடம் விட்டு போனார். அத்தருணத்தில் I'm reading Matthew chapter 11 verse 2 now. அத்தருணத்தில் காவலில் இருக்கிற யோவான் கிறிஸ்துவின் கிரியைகளை குறித்து கேள்விப்பட்டு தன் சீஷரில் 2 பேரை அழைத்து, John is now imprisoned. சிறையிலே அடைக்கப்பட்ட நிலையில தன்னுடைய 2 சீஷர்களை அவன் அழைத்து, 3ஆம் வசனம் பாருங்கள், வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று அவரிடத்தில் கேட்கும்படி அனுப்பினான். அதாவது இவர்தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டின் டிக்ளேர் பண்ண நபரு வயிற்றுக்குள்ள தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே மரியாள் வந்து வாழ்த்த வந்த பொழுது அல்லது மரியாள் வந்து பார்க்க வந்த பொழுது வயிற்றுக்குள்ளே இருந்து எக்ஸைட் ஆன இந்த யோவான் இப்பொழுது தன் வாழ்க்கையிலே ஒரு கடினமான பாதை வழியாய் கடந்து போகும் பொழுது, when this John is going through a very very difficult path, suddenly this thought arises within him. Is he the person or should we wait for another? இவர்தான் மேசியாவா அல்லது இன்னொருவர் வர காத்திருக்க வேண்டுமா? ஒரு காரியம், என்னுடைய இந்த கடினமான சூழ்நிலையில என்னை அவர் பார்க்க வரவில்லை, எனக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை என்றது போல அவர் இருக்கிறார் அப்படி நினைத்தாரோ, அல்லது வாழ்க்கையில இப்படி கஷ்டங்கள் பாடுகள் எல்லாம் வருகிறதே என்று அந்த பாடுகளிலே அவர் அப்படியே மூழ்கி போய் சந்தேகம் வந்ததோ தெரியவில்லை. We don't know how this doubt arose in his heart, but the fact remains he had a doubt. அவனுக்கு ஒரு சந்தேகம் இருந்தது, சந்தேகம் வந்தது. இயேசு இதை கேள்விப்பட்ட உடனே, அப்படியா யோவானா, அவனுக்கே சந்தேகமா, அவன் தானையா என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணா, இப்ப அவனுக்கே டவுட் வந்துருச்சா என்று கேள்வி கேட்கவில்லை, அல்லது அவனை கடிந்து கொள்ளவில்லை. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக நல்ல டவுட் கேட்க வந்த அந்த 2 யோவானுடைய சீஷர்களுக்கு இயேசுடைய ரிப்ளை பாருங்க. நீங்கள் கேட்கிறதையும் காண்கிறதையும் யோவானிடத்திலே போய் அறிவியுங்கள். Just go and tell John what you see here and what you hear here. குருடர் பார்வை அடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. குருடர் பார்வை அடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. இதெல்லாம் போய் சொல்லு, அவனுக்கு புரியும். அப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, 6ஆம் வசனம், என்னிடத்தில் இடரலடையாது இருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்றார். பட் இந்த காரியத்தை சொல்லி அனுப்பிவிட்டு 7ஆம் வசனம், மத்தேயு 11:7, அவர்கள் போன பின்பு, அவங்க போனதுக்கு அப்புறம் இயேசு இவருடைய சீஷர்களை பார்த்து, பாரு எவ்வளவு இப்ப
ஒரு பின்மாற்றத்துல போயிட்டான் யோவான். நான் யாரிடத்துல இருந்து இந்த செய்தி வந்திருந்தா கூட பரவாயில்ல, என்னால கொஞ்சம் ஜீரணித்திருக்கிற முடியும். ஆனா யோவானே இப்படி சந்தேகப்பட்டுட்டானே என்று இயேசு சொன்னாரா? அல்லது இவனுக்கு இவ்வளவு தெளிவில்லாம இருக்கிறானே என்று குற்றப்படுத்தி பேசினாரா? அந்த வந்த சீஷர்களுக்கு சொன்னதை சொல்லி அனுப்பிவிட்டு இப்பொழுது இவருடைய சீஷர்களை பார்த்து இயேசு என்ன சொல்கிறார் பாருங்கள். அவர்கள் போன பின்பு இயேசு யோவானை குறித்து ஜனங்களுக்கு சொன்னது என்னவென்றால், எதை பார்க்க வனாந்திரத்திற்கு போனீர்கள்? காற்றினால் அசையும் நாணலையோ? அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? மெல்லிய வஸ்திரம் தரித்த மனுஷனையோ? மெல்லிய வஸ்திரம் தரித்திருக்கிறவர்கள் அரசர் மாளிகையில் இருக்கிறார்கள். அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? தீர்க்கதரிசியையோ? ஆம், தீர்க்கதரிசியை பார்க்கிலும் மேன்மையுள்ளவனையே என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னது? இயேசு சொல்றாரு யோவானை குறித்து, தீர்க்கதரிசிகளிலும் மேன்மையுள்ளவனை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இதோ 10ஆம் வசனம், நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உமக்கு முன்னே போய் உமது வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று எழுதிய வாக்கியத்தால் குறிக்கப்பட்டவன் இவன்தான். ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை பார்க்கிறோம் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை. அப்ப ஜானை குறித்து, ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை பார்க்கிறோம் பெரியவன் ஒருவனும் இருந்ததில்லை, வழியை ஆயத்தம் பண்ண வந்தவன் இவன். இவன் தீர்க்கதரிசியை பார்க்கலும் மேன்மையுள்ளவன். Amen. So Jesus was not rebuking John for having doubts, but praise God for what John did. John sought to clarify. See, when you have doubts, சந்தேகம் உங்களுக்கு இருக்கும் பொழுது, it is okay to have doubts, but what you should do, John sought to clarify. ஆண்டவரிடத்திலே அவன் அதை, அந்த சந்தேகத்தை சொல்லி தெளிவுபடுத்தி கொண்டான். It is okay to have doubts, but don't stay in that doubt. Seek to clarify. அடுத்து இன்னொரு பகுதியை பார்க்கலாம். யோவான் உடைய லைஃபை பார்த்தோம் from Matthew. இப்ப சங்கீதக்காரனை குறித்து நம்ம பார்க்கலாம். சங்கீதம் 73, சங்கீதம் 73, Psalm 73. ஒரு 4 passages நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். I have just done one. Now let us move to Psalm 73. சங்கீதம் 73. ஆசாப்பின் சங்கீதம். சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிற்று. சங்கீதக்காரன் உடைய புலம்பலை கவனியுங்கள். 3ஆம் வசனம், துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகி அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். துன்மார்க்கமாய் இருக்கிறவன் நல்லா இருக்கிறானே, எனக்கு தானே பிரச்சனை வருது. மரண பரியந்தம் அவர்களுக்கு இடுக்கண்கள் இல்லை, அவன் சாகிற வரைக்கும் கொலக்கட்ட மாதிரி இருக்கிறான். எனக்கு தானே பிரச்சனை வருது. அவர்களுடைய பலன் உறுதியாய் இருக்கிறது. நரற்படும் வருத்தத்தில் அகப்படார்கள், மனுஷர் அடையும் உபாதியை அடையார்கள். ஆகையால் பெருமை சரப்பணியைப் போல அவர்களை சுற்றி கொள்ளும், கொடுமை ஆடையைப் போல அவர்களை மூடிக்கொள்ளும். அவன் என்ன பண்றான்? துன்மார்க்கன் பெருமையோடு அலைகிறான்.
அவர்கள் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது. அவன் பார்வை சரியில்லை, என்னை ஏளனமாய் பார்க்கிறான். அவர்கள் இருதயம் விரும்புவதிலும் அதிகமாய் நடந்தேறுகிறது. நான் ஜெபிக்கிறேன், ஜெபத்திற்கு பதில் வரல, அவன் ஆசைப்படுறதெல்லாம் அவனுக்கு கிடைக்குதே. ஒரு ஊழியக்காரன், இங்க ஒரு சங்கீதக்காரன், அவனுடைய புலம்பலை கவனியுங்கள். We all go through times like this when we do not have an answer. பதில் இல்லை, கேள்விதான் பெரிதாக இருக்கிறது, விளக்கம் நமக்கு திருப்தி அளிக்கவில்லை, seems illogical, seems unfair, and you are confused and doubt starts to emerge. சந்தேகம் வர ஆரம்பிக்கிறது. அடுத்து இருமாப்பாய் பேசுகிறார்கள். 8ஆம் வசனம். பதிமூன்றாம் வசனம், verse 13 of Psalm 73. நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி, ஹோலினஸ் ஹோலினஸ் பரிசுத்தம்னு நான் சொல்லி சொல்லி அதெல்லாம் வேஸ்ட்டுங்க. நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றமில்லாமையில் என் கைகளை கழுவினேன். நாள்தோறும் நான் வாதிக்கப்பட்டு காலைதோறும் தண்டிக்கப்பட்டு இருக்கிறேன். The pain that I go through, the struggle that I go through is too much to handle. Daily I seem to struggle and suffer. Holiness ன்னு சொல்றேனே, பரிசுத்தம்னு சொல்றேனே, எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குதே. 16ஆம் வசனம், இதை அறியும்படிக்கு யோசித்து பார்த்தேன். I try to understand all this. இதையெல்லாம் நான் புரிந்து கொள்ள ட்ரை பண்ணேன். I try to understand all this. நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசித்து இதெல்லாம் எனக்கு புரியலையே என்று சொல்லி நான் தேவனுடைய சமூகத்திற்கு போனேன். I entered the sanctuary of God. But until I entered the sanctuary of God, இங்கிலீஷ் பைபிள்ல போட்டிருக்குது, நான் பரிசுத்த பர்வதத்திற்குள் போகிற வரை it was oppressive to me. இந்த எண்ணங்கள் என்னை அலைக்கழித்தது. Deeply disturbed in the emotion. என்னுடைய உணர்விலே நான் அதிகமாய் பாதிக்கப்பட்டேன். Deeply disturbed in my emotion. எது வரைக்கும்? Until I entered the sanctuary of God. இதை அறியும்படிக்கு யோசித்து பார்த்தேன். நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசித்து அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும் அது என் பார்வைக்கு விசனமாயிருந்தது. என் பார்வைக்கு அது விசனமாயிருந்தது. அது எனக்கு அப்ரசிவாக இருந்தது. ஆங்கில பைபிள்ல அது என்னை அலைக்கழித்தது, எனக்கு விசனமாய் இருந்தது. ஆனால் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்திற்குள் போகும் பொழுது, when I entered the sanctuary of God, I started gaining a fresh perspective. ஒரு புது கண்ணோட்டம். அவர்களுடைய முடிவு அதை அறிந்து கொள்ளுகிற வரை நித்திய பார்வையை பார்க்க ஆரம்பித்து விட்டான். Suddenly the psalmist is gaining eternal perspective. அவர்களுடைய முடிவை நான் அறியும் வரைக்கும் இது எனக்கு அப்ரசிவாக இருந்தது. இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பானது அல்ல. இயேசு தமக்கு முன்பதாக வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டு சிலுவையை சகித்தார். Jesus endured the cross. He did not enjoy the cross. He endured the cross for the joy that was set before him. இக்காலத்து பாடுகளின் வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பானது அல்ல. அந்த ஒரு தெய்வீக கண்ணோட்டத்தை பார்த்துவிட்டான். நிச்சயமாகவே நீர் அவர்களை சறுக்கலான இடங்களில் நிறுத்தி பாழான இடங்களில் விழப்பண்ணுகிறீர். அதே போல அந்த ஒரு பணக்காரன், அந்த லாசருவனுடைய கதையை நீங்கள் பார்த்தால்,
The eternity proves the difference. The rich man and the Lazarus story. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் வேதாகமத்தை கொடுத்திருக்கிறார். பல காரியத்துல சந்தேகங்களை நாம் தீர்த்து கொள்வதற்கு வேதவசனம் வெளிச்சமும் நமக்கு கூடுதலாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல யோவான் சந்தேகம் வந்த பொழுது அவன், when John had a doubt, he went, or rather he could not go, he sent his disciples to clarify with Jesus. Psalmist, when he had that doubt, he went into the presence of God. Amen. Human perspective versus divine perspective. யோவானுக்கு வந்தது லாஜிக்கல் டவுட். அதை ஆண்டவரிடத்திலே ஆள் அனுப்பி கிளாரிஃபை பண்ணி கொண்டான். இங்க ஹியூமன் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும் பொழுது ட்ரபிள்டாக இருந்த சங்கீதக்காரன் தெய்வீக பார்வையை அவன் பெற்றுக்கொண்டான். இன்னொரு சம்பவம், மத்தேயு 1 அதிகாரம், மேத்யூ சாப்டர் 1. யோசேப்புக்கு சந்தேகம் வருகிறது. ஜோசப் has a doubt about Mary. மரியாளை குறித்து ஒரு சந்தேகம். என்கேஜ்மெண்ட் நடந்து விட்டது, திருமணம் என நடக்கவில்லை. இவர்கள் இருவரும் திருமண உறவிலே, ஆண் பெண் உறவிலே அவர்கள் இன்னும் ஒன்றிணையவில்லை. ஆனால் இவன் கேள்விப்படுகிற ஒரு காரியம், மரியாள் இப்பொழுது பிரெக்னன்ட் ஆக இருக்கிறாள். மேரி இஸ் பிரெக்னன்ட். இது வந்தவுடன் அவனுக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. வசனம் 18 20 வாசிக்கிறேன். மேத்யூ சாப்டர் 1 18 to 20. இயேசு கிறிஸ்துனுடைய அந்த ஜீனியாலஜி, அதனுடைய விவரமாக எழுதப்பட்ட காரியம். அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்பு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. பரிசுத்த ஆவியினால் கர்ப்பவதியானாள், பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். மரியாளை காட்டிக் கொடுத்து அவளை குறித்து கேவலப்படுத்தி அதிலே தன்னை நியாயப்படுத்தி அப்படி செய்ய அவன் விரும்பவில்லை. அவன் நீதிமானாய் இருந்தபடியினாலே ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். Certainly he was not happy with the development or with what he has heard. அவன் கேள்விப்பட்டதான காரியம் அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கவில்லை. He wants to abort the engagement. அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் 20 வசனம், அவனுக்கு இந்த டவுட் வந்த பொழுது கர்த்தருடைய தூதன் சொப்பனத்திலே அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. பரிசுத்த ஆவியினால் உண்டானது. There was a doubt for Joseph, and an angel of the Lord comes to clarify. Doubts வரும் பொழுது பாருங்க, தேவ சமூகத்துல நாம் போகலாம், அல்லது நீங்கள் ஆண்டவரிடத்திலே கேட்கலாம், அல்லது ஆண்டவரே உங்களுடைய அந்த சந்தேகத்திற்கு, ஜெனுவீனா நீங்க சந்தேகப்படுகிற காரியத்துல
ஒரு கிளாரிபிகேஷனை கொடுக்கிறதற்கு சில வேளைகளிலே அவர் முந்திக் கொள்ளுகிறார். இங்க பாருங்க, யோசேப்பினுடைய ஸ்டோரியில தட் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். தீர்க்கதரிசிகள் இவரை குறித்து முன் சொல்லி இருக்கிறார்கள் என்று இதெல்லாம் விளக்கி சொல்லி தேவதூதன், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். யோசேப்பு நித்திரை தெளிந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்துக் கொண்டு, doubt is now clarified through a dream. சொப்பனத்திலே ஒரு தேவதூதன் வந்து தோன்றி டவுட்டை கிளாரிஃபை பண்ணிவிட்டார். பாருங்க, டவுட் வந்தது யோசேப்புக்கு, பட் காட் கிளாரிஃபைட் இட். டவுட் வந்தது ஜானுக்கு, Jesus clarified it. Psalm 73, the psalmist had a doubt and God was gracious enough to show him and give him the much needed divine perspective. அடுத்து இன்னொரு சம்பவத்திற்கு நம்ம கடந்து வரலாம். யோவான் 1ஆம் அதிகாரம், John chapter 1, 45 49 வாசிக்க போகிறேன். I'm going to read John chapter 1 verse 45 to verse 49. பிலிப்பு நாத்தான் வேலை கண்டு நியாயப்பிரமாணத்தில் மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம், அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்து ஊரானாகிய இயேசுவே என்றான். பிலிப்பு இயேசுவை சந்தித்த பிறகு, after Philip's encounter with Jesus, Jesus is from Nazareth and Jesus was introduced by John. அந்திரேயா அதை கேட்டான். அந்திரேயா பிலிப்பினிடத்தில் சொன்னான். இப்பொழுது அந்த பிலிப்பு நாத்தான் வேலை கண்டு நியாயப்பிரமாணத்தில் மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம், அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத் ஊரானாகிய இயேசுவே என்றான். அதற்கு நாத்தான்வேல், நல்ல கவனிங்க, நாத்தான்வேல் என்ன சொல்றான்? இந்த பிலிப்பு சொன்ன காரியத்திற்கு யாதொரு நன்மை நாசரேத்திலிருந்து உண்டாக கூடுமா என்றான். ஒரு அவனுக்கு நாசரேத்து ஊர்ல, அதாவது மேசியாவை கண்டோம்னு சொல்றப்பா, ரைட்டு, மோசேயினுடைய பிரமாணத்துல சொல்லப்பட்ட இல்லையா, தீர்க்கதரிசிகள் சொன்னவரை கண்டோம் என்று சொல்ற. ஆனா என்ன நீ சொல்ற, நாசரேத்து ஊர்னு வேற சொல்றியே, அதுலதான் எனக்கு பிரச்சனை இருக்கு. நாசரேத்திலிருந்து ஏதாகிலும் நன்மை வருமோ என்றான். பாருங்க, ஒரு டவுட், இந்த ஊர்ல இருந்து இந்த காரியம் நடக்காது. ப்ரீ கன்சீவ்டு மைண்ட் செட், தேவனுடைய காரியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாதபடிக்கு ஏற்கனவே ப்ரீ கண்டிஷன் பண்ண ஒரு மைண்ட் செட், ஒரு மனநிலை, அது ரிஜெக்ட் பண்ணுகிறது. இது இருக்க முடியாது, நோ, ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற ஒரு மனநிலையிலே இருக்கிறது. அப்பொழுது இவன் என்ன சொல்லுகிறான்? ஆர்கியூ பண்ணல, வந்து பார். என்னது? வந்து பார், கம் அண்ட் see. அதாவது இயேசுவினிடத்திலே வந்து விட்டால், அவருடைய சமூகத்திற்கு வந்து விட்டால், அவருடைய வார்த்தையை கேட்டு விட்டால் டவுட் தீரும் என்று பிலிப்பு அறிந்திருந்தான். நான் ஆர்கியூ பண்றதுனால உண்டாக போகிறதுல கிளாரிட்டி, நான் விளக்கம் கொடுக்க முயற்சிக்கிறதுனாலே ஒருவேளை அவனுக்கு தெளிவு வரப்போவது இல்லை. ஆனால் இயேசுவை சந்தித்தால், அவருடைய வார்த்தையை கேட்டால்
அவருடைய பிரசன்னத்திற்கு வந்தால் அவனுக்கு கிளாரிட்டி வந்துருங்கிற ஒரு ரெவலேஷன் யாருக்கு இருந்தது? பிலிப்புக்கு இருந்தது. அதனால என்ன சொல்றான்? வந்து பார், கம் அண்ட் see. இயேசு நாத்தான் வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன் என்றார். Even before Philip saw you and called you, I knew you. இயேசு அவனை குறித்து பேச ஆரம்பித்த உடனே 49ஆம் வசனம், அதற்கு நாத்தான்வேல், ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா. இங்க பாருங்க, அந்த இயேசுவினிடத்திலே வந்த உடனே அந்த சந்தேகம், இது எப்படி என்ற கேள்வி, அதற்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் உண்டாகிறது. கொஞ்ச நேரத்துக்கு முன்பதாக நான் சொல்லும் பொழுது அந்திரேயா வந்து பிலிப்பினிடத்திலே சொன்னான் என்று சொன்னேன். கரெக்ஷன். அந்திரேயா போய் பேதுரு கிட்ட தான் சொன்னான். ஆனால் பிலிப்புவை இயேசு கண்டு எனக்கு பின்னாலே வா என்றார். So just want to clarify, a little while ago I said Andrew shared about Jesus to Philip. No, Philip அந்த இடத்துல இயேசுவின் இடத்துல நேரடியாக அவன் ஒரு அழைப்பை பெறுகிறான். சரி, இப்ப இந்த பிலிப்பு நத்தான் வேலை கூப்பிடுகிறான். அவனுக்கு அது ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அது அவனுக்கு அவனுடைய அந்த எஜுகேஷன், அவனுடைய அண்டர்ஸ்டாண்டிங், அவனுடைய அறிவு ஆகிய காரியங்கள் இது மேட்ச் ஆகல என்று சொல்லுகிறது. அப்ப கிளாரிபிகேஷன் கொடுக்க முயற்சிக்காமல், டிபேட்டுக்குள்ள போகாமல், விவாதத்திற்குள்ளே போகாமல் வந்து பார். சம்டைம்ஸ் நம்ம காஸ்பல் ஷேர் பண்ணும் பொழுது பிரியமானவர்களே, நம்ம வந்து பார், கம் ஒன்ஸ் டு சர்ச், கம் ஒன்ஸ் டு திஸ் மீட்டிங் என்று சொல்லுவது the best way than to argue. Give them an experience, give them an environment for them to experience Jesus. Amen. அப்ப இந்த 4 சம்பவத்துல இருந்து நம்ம என்ன அறிந்து கொள்கிறோம்? ஒன்று, தேவ சமூகம் அல்லது தேவனுடைய வார்த்தை, இயேசுவினுடைய வார்த்தைகள் விளக்கம், இயேசுவினுடைய அந்த ரெவலேட்டரி வேர்டு நத்தானியலுக்கு செட்டில் பண்ணிருச்சு. சங்கீதக்காரனுக்கு தேவ சமூகம் செட்டில் பண்ணிருச்சு. யோவான் ஸ்நானகனுக்கு இயேசுவினுடைய வார்த்தை செட்டில் பண்ணிருச்சு. ஆமென். டவுட்ஸ் வில் கம். இப்ப நான் உங்களுக்கு ஒரு காரியம் சொன்னேன். அந்த யோவான் ஸ்நானகனை குறித்து ஆண்டவர் பேசும் பொழுது ஒரு காரியம் சொன்னார். என் நிமித்தம் இடரல் அடையாதிருக்கிறவன் பாக்கியவான். நான் கொஞ்சம் கழித்து அந்த வசனத்துக்கு வருகிறேன் என்று சொன்னேன் இல்லையா? சந்தேகம் நல்லதுன்னு நான் சொல்லல. சந்தேகப்படாமல் விசுவாசிக்கிறது மேலானது. சந்தேகம் வந்தால் ஆண்டவர் கடிந்து கொள்ளுவது இல்லை என்றுதான் நான் சொன்னேன். இங்க பாருங்க, என்னிடத்தில் இடரலடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்றார். மத்தேயு 11:6. அதற்கப்புறம் யோவானை கடிந்து கொள்ளவில்லை. யோவானை குறித்து நல்ல காரியம்தான் சொல்லுகிறார். பட் he made a statement. என்னிடத்தில் இடரலடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அதே போல உயிர்த்தெழுந்த இயேசு சீஷர்களுக்கு தோற்றம் அளித்த பொழுது தோமா சந்தேகப்பட்டான். நான் தொட்டு பார்க்கணும் என்று சொன்னார். காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான், கண்டு விசுவாசிக்கிறவனை விட என்று இயேசு சொன்னார். சோ அந்த டவுட் இருக்கிறது, என்கரேஜ் பண்ணப்படல. டவுட் இஸ் நாட் a good thing that we can be very
sure, but when we have doubt வரும் பொழுது நம்ம அதனால ஐயோ இப்படிலாம் வருது, எனக்கு சந்தேகம் அடிக்கடி வருதே, இல்ல பிரச்சனை இல்ல, ஆண்டவர் அந்த காரியம் வரும்பொழுது அதிலே இருந்துராதீங்க, கிளாரிஃபை பண்ணுங்க, என் சமூகத்திற்கு வாங்க, என் வசனத்திற்கு வாங்க, என்கிட்ட கேளுங்க, ஜெபத்துல என்னிடத்துல வாங்க என்று ஆண்டவர் சொல்லுகிறார். Enter his presence. How to overcome doubts? Enter his presence. Seek to clarify. Read his word. I repeat. Enter his presence. அவர் சமூகத்திற்குள்ள வாங்க. Seek to clarify. விளக்கத்தை அறிந்து கொள்ள முயற்சியுங்கள். அவருடைய வார்த்தையை நன்றாக தியானியுங்கள், வாசியுங்கள். அதிலே அநேக வெளிச்சம் இருக்கிறது. ஆமென். மோசே ஆண்டவரிடத்திலே பல டவுட்ஸ், எப்படி 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 என்று அழைக்கப்படும் பொழுது கேட்கிறான். அப்பொழுது ஆண்டவர் அடையாளத்தை அவனுக்கு கொடுக்கிறார். நீங்கள் அதை யாத்திராகமம் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். கிதியோன் ஆண்டவர் அவனை அழைக்கும் பொழுது என்ன பண்றாரு? கிதியோன் ஆண்டவரிடத்துல அடையாளத்தை கேட்கிறார். Gideon is asking for a sign from God. 36ஆம் வசனம், நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம், Judges chapter 6 verse 36. அப்பொழுது கிதியோன் தேவனை நோக்கி, தேவரீர் சொன்னபடி என் கையினாலே இஸ்ரவேலை ரட்சிக்க வேண்டுமானால் இதோ நான் மயிருள்ள ஒரு தோலை களத்திலே போடுகிறேன். பனி தோலின் மேல் மாத்திரம் பெய்து பூமியெல்லாம் காய்ந்திருந்தால் அப்பொழுது தேவரீர் சொன்னபடி இஸ்ரவேலை என் கையினால் ரட்சிப்பீர் என்று அதனாலே அறிவேன் என்றான். அப்படியே ஆயிற்று. 38ஆம் வசனம், Judges chapter 6 verse 38. அவன் மறுநாள் காலமே எழுந்திருந்து தோலை கசக்கி அதிலிருந்து பனி நீரை ஒரு கிண்ணம் நிறைய பிழிந்தான். 39ஆம் வசனம், அப்பொழுது கிதியோன் தேவனை நோக்கி, நான் இன்னும் ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன், இன்னொரு அடையாளம் ஆண்டவரே, உமது கோபம் என் மேல் மூழாதிருப்பதாக, தோலினால் நான் இன்னும் ஒரே விசை சோதனை பண்ணட்டும், தோல் மாத்திரம் காய்ந்திருக்கவும் பூமி எங்கும் பனி பெய்திருக்கவும் கட்டளையிடும் என்றான். He is asking for the very opposite of what he had asked in the first instance. முதலாவது கேட்ட காரியத்திற்கு நேர் எதிரான ஒரு காரியத்தை தான் இப்பொழுது கேட்கிறான். அப்படியே தேவன் அன்று ராத்திரி செய்தார். தோல் மாத்திரம் காய்ந்திருந்து பூமி எங்கும் பனி பெய்திருந்தது. அடையாளத்தை கேட்டான். ஆண்டவர் அவனுக்கு அடையாளத்தை கொடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா. You can talk to God and share your doubts with him. உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்களை நீங்கள் தேவனிடத்தில் கேட்கலாம். என்னுடைய டெஸ்டிமனி ஒன்றை நான் சொல்லுகிறேன். I will share a testimony of mine. நான் 6.5 ஆண்டு காலம் சிங்கப்பூர் தேசத்தில் படித்து அதற்கு பிறகு இந்தியாவிற்கு திரும்புவதற்கு தீர்மானித்த வேளையில எனக்கு ஒரு சின்ன ஒரு டவுட். ஆண்டவரே, பெரிய ஒரு தரிசனம், பெரிய ஒரு விஷன், இந்த பெரிய ஒரு விஷனுக்கு, பெரிய ஒரு தரிசனத்திற்கு ஆண்டவரே நீர் ப்ரொவைட் பண்ணுவீர் என்பதற்கு ஒரு அடையாளம் இருந்தால் நல்லா இருக்கும் ஆண்டவரே என்று ஆண்டவரிடத்திலே கேட்டேன். அப்புறம் எனக்குள்ள ஒரு யோசனை, இந்த கிதியோனுடைய அடையாளம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. அவனே ஒரு அடையாளத்தை ஆண்டவரிடத்திலே சொல்லி இது நடந்தால்
என்று சொன்னானே, அதுபோல ஆண்டவரே நானும் கேட்கிறேன். நானே இவ்வளவு பெரிய ஒரு தரிசனத்தோடு போகிறேன். இவ்வளவு பெரிய காரியம் நீர் செய்ய வேண்டும் என்று ஆண்டவரே ஆசைப்பட்டு அதற்காக என்னை அர்ப்பணித்து போகிறேன். I want a sign from you that you would provide for me. என்னுடைய ஊழியத்தின் தேவைகளுக்கு உம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு எனக்கு ப்ரொவிஷன் ஆண்டவரே உண்டாக எனக்கு ஒரு அடையாளம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்ன மாதிரி இந்த கிதியோனுடைய அடையாளம் ஞாபகம் வந்தபடினாலே, ஆண்டவரே எனக்கு நீங்க என்ன அடையாளம் கொடுக்கணுங்கிறத நானே சொல்லிடுறேன், அப்பதான் எனக்கு அடையாளம் வரும்பொழுது தெரியும் என்று சொல்லி அந்த வருஷத்துல 1997 அப்ப இன்னொரு ஒரு வருஷம் இருக்கு. ஜூன் 1997 ஜூன் 1998 நான் திரும்ப போறேன். அப்பதான் நான் இந்த ஜெபம் பண்றேன், ஆண்டவர்கிட்ட சொல்றேன், ஆண்டவரே இன்னும் ஒரு வருஷம் இருக்கு, பட் எனக்கு இந்த வருஷம் இறுதிக்குள்ள 97 இறுதிக்குள்ள 97 எண்டுக்குள்ள எனக்கு ஒரு அடையாளம் வேணும். அது என்ன அடையாளம்னா, எனக்கு ஒரு $3000 சிங்கப்பூர் டாலர், ஒரு $3000 எனக்கு ஒரு அன்எக்ஸ்பெக்டடா எனக்கு வரணும். அது எனக்கு அடையாளம். என்னுடைய அழைப்புக்கு ஊழியத்திற்கு நீங்க ப்ரொவைட் பண்ணுவீங்க என்பதற்கு அதை நான் ஒரு அடையாளமாக வைத்துக் கொள்ள விரும்புகிறேன். ஒரு $3000 எனக்கு தாங்க. ஆனா குயிக்கா நான் என்ன பண்ணேன், ஆண்டவரே அந்த $3000 எனக்கு பணமா வேணும்னு நான் கேட்கல ஆண்டவரே. என்னடா பண ஆசை பிடிச்சு கேட்கறான்னு நினைச்சிட போறீங்க ஆண்டவரே. அப்பா எனக்கு பணம் எனக்கு வேண்டாம், அடையாளம் தான் வேணும். ஆனா $3000 ஒரு சைனா வேணும் என்று நான் ஜெபித்து விட்டேன். ஜூன் ஜூலை இது. செப்டம்பர் மாசம், அரௌண்ட் செப்டம்பர் 1997 திடீரென்று எனக்கு ஒரு நாள், நான் சிங்கப்பூர்ல ஒரு 6 வருஷம் இருந்துட்டேன், 5.5 இயர்ஸ் இருந்துட்டேன். இப்போ லாஸ்ட் 1 இயர் இது வரைக்கும் நான் என்னுடைய ஸ்கூட்டர் லைசன்ஸ், என்னுடைய மோட்டர் பைக் 2 வீலர் லைசன்ஸை சிங்கப்பூர் லைசன்ஸாக நான் மாற்றலை. சிங்கப்பூரில் நான் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான் யூஸ் பண்ணுவேன், பஸ்ஸு இல்லைன்னா ட்ரெயின். அப்புறம் ஃப்ரெண்டுடைய வேனு அவுட்ரீச் போகிறதுக்கு அதில் யூஸ் பண்ணுவோம். ஸோ எனக்கு பர்சனல் டிரான்ஸ்போர்ட் கிடையாது. அப்போ நான் சும்மா தமாஷா என்னுடைய ஸ்கூட்டர் 2 வீலர் லைசன்ஸை பாருங்க, அந்த காலத்தில் நான் எடுக்கும்போது லேட் 80s. இப்போ மாதிரி ஒரு கார்டு மாதிரிலாம் இருக்காது, ஒரு சின்ன புக்கு மாதிரி இருக்கும். ஒரு சின்ன ஒரு புக்கு, ஸ்மால் புக்கு, அதில் உள்ள நிறைய பக்கங்கள் இருக்கும். மேலே மோட்டார் டிரைவிங் லைசன்ஸ்னு மேலே இருக்கும். அது திறந்து பார்த்தீங்கன்னா உள்ள 2 வீலர் 3 வீலர் ஹெவி வெஹிக்கிள் அப்படிலாம் இருக்கும். அதை அவங்க எதுவோ அதை மார்க் பண்ணி கொடுத்துருப்பாங்க. பட் எல்லாத்துக்கும் ஒரே அந்த புக்லெட் மாதிரி தான் இருக்கும், உள்ளதான் டீட்டெயில்ஸ் இருக்கும். நான் அந்த புக்கை கொண்டு போயிட்டு அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அவர்களுடைய ஆஃபீஸில் போயிட்டு இதை கொடுத்தேன். நான் என் ஃப்ரெண்டு கூட, ஒரு டாக்ஸி டிரைவர், அவர் ஃப்ரெண்டு, ஊழியத்தில் இருக்கிற ஒரு சகோதரன், அவரை அழைத்து கொண்டு நான் போனேன். அப்போ அவர்கிட்ட கேட்டேன் எங்கன்னு. அவர் சொன்னார் இங்கே தான் மாற்ற முடியும்னு. போனவொடனே அவங்க சொன்னாங்க $20 $20 எதுக்கு? இந்தியா லைசன்ஸை சிங்கப்பூர் லைசன்ஸாக மாற்றுறதுக்கு. எனக்கு தேவை இல்லை தான், பட் எனக்கு ஒரு ஆசை, ஒரு சிங்கப்பூர் லைசன்ஸை வாங்கிடணும்னு சொல்லிட்டு. ஸோ போயிட்டு அந்த கவுண்டரில் $20 கொடுத்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் கூப்பிட்டாங்க, கொடுத்தாங்க சிங்கப்பூர் லைசன்ஸு, அந்த கார்டு. நான் ஐ வாஸ் ஹாப்பி டு ஹவ் காட் த சிங்கப்பூர் லைசன்ஸு. அந்த பிரதர் அதை கொடுங்க என்கிட்ட அப்படின்னு கேட்டார். நான் அதை கொடுத்தேன். அவர் பார்த்துட்டு, பிரதர் கார் லைசன்ஸ் கொடுத்துட்டான் பிரதர் அப்படின்னாரு. என்னது கார் லைசன்ஸ்? எனக்கு காரை ஓட்ட தெரியாது. கார் லைசன்ஸா? திஸ் வாஸ் 97.
சரி இருந்துட்டு போட்டோம், ஸ்கூட்டரோ காரோ ஏதோ நம்ம இங்க யூஸ் பண்ண போறதில்ல அப்படின்னு நான் ரொம்ப அசால்ட்டா சொன்னேன். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? பிரதர் என்ன சொல்றீங்க? வாட் ஆர் யூ சேயிங்? டு யூ நோ இட் காஸ்ட்ஸ் $3,000 டு கெட் கார் லைசென்ஸ். கார் லைசென்ஸ் எடுக்கிறதுக்கு $3,000 ஆகும் தெரியுமா? நீங்க என்ன ரொம்ப ஈஸியா சொல்றீங்க? $3,000 சொன்ன உடனே எனக்கு அந்த நான் கேட்ட அடையாளம், ஆண்டவரோடு பேசின காரியம் ஞாபகம் வந்துருச்சு. $3,000 எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, எனக்கு அடையாளம் தான் வேணும்னு கேட்டேன்ல, பாருங்க ஆண்டவர் கொடுத்துட்டாரு. இன்றைக்கு பாருங்க 25 ஆண்டுகள் ஆகிறது ஊழியத்துக்கு இங்க வந்து இதை ஆரம்பித்து. எத்தனையோ டைம் எனக்கு அந்த ஃபைனான்சியல் சேலஞ்ச் மினிஸ்ட்ரியில வரும் பொழுது முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே நீ எனக்கு கொடுத்த அடையாளம் என்று சொல்லி அந்த டிரைவிங் லைசன்ஸை நான் அப்படி காட்டி முழங்கால நின்று எத்தனை முறை ஜெபித்திருக்கிறேன். தட் இஸ் மை ரெயின்போ. ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு அடையாளம். And I can testify to the glory of God that God has provided for our ministry till today, and I know He will until I finish my race. தேவன் ப்ரொவைட் பண்ணுவார் அடையாளம். நான் டவுட்டு, எனக்கு ஒரு சின்ன ஒரு கிளாரிபிகேஷன் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். ஏய் சந்தேகப்படுறியா? நான் அழைத்தால் கொடுப்பேன், உனக்கு டவுட் ஆகுது அப்படின்னு ஆண்டவர் என்கிட்ட கேட்கல, என்ன திட்டல. ஒரு அடையாளம் கேட்டேன், எனக்கு கொடுத்தார். கிதியோன் ஒரு அடையாளம் கேட்டான், கொடுத்தார். மோசேக்கு ஒரு அடையாளத்தை கர்த்தர் கொடுத்தார். அதுக்காக எல்லா காரியத்துக்கும் அடையாளம் கேளுங்க, அடையாளம் கேளுங்க, அடையாளம் கேளுங்கன்னு நானு சொல்லல. பட் சம்டைம்ஸ் சில ஒரு மேஜர் காரியத்துல உங்களுக்கு ஒரு அடையாளம் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு இருக்கும் பொழுது, அப்படி கேட்கும் பொழுது அத ஆண்டவர் ஏன் அப்படி கேட்டேன்னு சொல்ல மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். எலியேசர் ஈசாக்குக்கு பெண் பார்க்க போன பொழுது, நான் கேட்காமலேயே ஒட்டகத்திற்கும் தண்ணீர் வார்க்கிற பெண்ணே, என் எஜமானுக்கு பெண், அதையே அடையாளமாக என்று சொல்லி அவன் அந்த அடையாளம் என்று சொல்லி அவன் போகிறான். அதே போல ரெபேக்காள் எனக்கும் வார்க்க வேண்டும், என் ஒட்டகத்திற்கும் வார்க்க வேண்டும் என்று இவன் சொல்லி அந்த அடையாளத்தை எனக்கு கேட்டால் ஒட்டகத்திற்கும் தர்றேன்னு சொல்லணும். அதே மாதிரி சொல்லுகிறாள் அடையாளம். பாருங்க, those who walk close with God, தேவனோடு நெருங்கி நடக்கிறவர்கள் ஆண்டவரிடத்திலே எப்படி பேசலாம், எப்படி ரிலேட் பண்ணலாம், இதெல்லாம் நீங்க தேவ மனிதர்கள் எப்படிலாம் பண்ணியிருக்கிறாங்க என்பதெல்லாம் நீங்க பார்த்து நீங்கள் உற்சாகம் அடையலாம். ஆமேன். டவுட் சில காரியத்தில் எனக்கு பைபிள் பாருங்க, நான் 35+ இயர்ஸ் டீச்சிங் ப்ரீச்சிங் பண்ணி கொண்டு இருக்கிறேன். அவனுடைய கிருபையினால ஊழியத்துல பல ஆண்டுகள் இருக்கிறேன், பிரசங்கம் பண்றேன், டீச் பண்றேன். பல பைபிள் ஸ்கூல்ல நான் பிரின்சிபலா இருக்கிறேன். எவ்ரி இயர் hundreds of certificates சைன் பண்றேன் before students graduate. I have the honor of training many leaders. அவனுடைய கிருபையினால டீச்சிங் கிரேஸ் ஆண்டவர் கொடுத்திருக்கார் என்று நான் நம்புகிறேன். ஆனால் நான் சொல்றேன், இன்றைக்கு பைபிள்ல இன்னும் சில காரியங்கள் எனக்கு முழுமையாக புரியாத காரியங்கள் உண்டு. சில இடத்துல பைபிள், என்னுடைய பைபிள்ல ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு வச்சிருப்பேன். ஐ வாண்ட் மோர் கிளாரிட்டி ஆன் திஸ். இந்த காரியத்தில் எனக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவு வேணும். ஆண்டவர் அந்த காரியத்தை அவர் எனக்கு விளக்கி சொல்லணும், எனக்கு கிளாரிஃபை பண்ணணும். அல்லது நான் மற்றவங்ககிட்ட கேட்பேன், இதை குறித்து என்ன நினைக்கிறீங்க. சாம் ஜெபத்துரை அண்ணன் இருக்கும் பொழுது அவர்களோடு கூட சில நேரங்களில் பேசும் பொழுது இந்த காரியத்தை கேட்பேன். திருப்பத்தூர் உபவாச ஜெபத்துல பேசுகிறதான ஊழியர்கள், அவர்கள் அந்த கூட்டத்தை முடித்து அவருடைய ரூம்ல உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, டிஸ்கஸ் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் பல வேத காரியத்தை பேசிக்கொள்வார்களாம். ஒருவருக்கு ஒருவர் அந்த டவுட்ஸ் காரியங்களை கேட்பார்களாம். ஆமேன். தேவ மனிதர்களிடத்தில் கேட்பது
தேவ சமூகத்திலே வந்து தேவனிடத்திலே விசாரிப்பது, இதையெல்லாம் ஏன் எங்களால் பிசாசு விரட்ட முடியல இல்லையா கேட்கிறாங்களா சீஷர்கள்? பாத்தீங்களா? மத்திய 17ஆம் அதிகாரம், மேத்யூ சாப்டர் 17 இல்லையா? இயேசுனுடைய சீஷர்கள் பிசாசு விரட்ட முடியல. அப்ப ஆண்டவர்கிட்ட டவுட் கேட்கிறாங்க. வசனம் 19, மேத்யூ 17:19. அப்பொழுது சீஷர்கள் இயேசுவின் இடத்துல தனித்து வந்து அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று கேட்டார்கள். குட். இட்ஸ் குட் டு ஆஸ்க் டவுட்ஸ். இப்ப என்ன வந்து சப்ஜெக்ட்ல டவுட் கேட்கிற? ஏற்கனவே நான் பிசாசு விரட்டெல்லாம் பார்த்திருக்கியே அப்படியா சொன்னாரு? இல்லையே. இயேசு என்ன சொல்றார்? உங்கள் அவிசுவாசத்தினாலே தான் என்று சொன்னார். அப்புறம் இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி போகாது என்று கிளாரிபிகேஷன் கொடுத்தார். டோன்ட் ஸ்டே இன் யோர் டவுட்ஸ். இட்ஸ் ஓகே டு ஹேவ் டவுட்ஸ், பட் ஜஸ்ட் டோன்ட் ஸ்டே தேர். Seek to clarify. Enter his presence. Seek to clarify. Read his word. Amen. கர்த்தரிடத்திலே விசாரித்தான் தாவீது என்று நீங்கள் வாசிக்கலாம். Amen. There is a consultant for our life. Anytime we can come to him and ask him, Lord, how? ஆண்டவரே எப்படி? ஆண்டவரே எனக்கு இது புரியல, ஏன் இது இப்படி நடந்தது? ஆமென் என்று கேட்கலாம். உபாகமம் 29:29, Deuteronomy 29 and verse 29. உபாகமம் 29ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளின்படி எல்லாம் செய்யும்படிக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள். அப்ப மறைக்கப்பட்ட காரியங்கள் என்றும் இருக்கிறது, வெளிப்படுத்தப்பட்டவைகள் என்றும் இருக்கிறது. I read Deuteronomy 29:29 again. 29:29 மறுபடியும் வாசிக்கிறேன். உபாகமம். மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளின்படி எல்லாம் செய்யும்படிக்கு. 2 காரியம், மறைவானவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகள். மறைவானவைகளும் உண்டு. சில காரியத்திற்கு நமக்கு முழுமையா விளக்கமே கிடைக்காது. நான் சொல்றது புரியுதா? Some things will never be clarified until you enter eternity. நித்தியத்தில் நீங்கள் பிரவேசிக்கிற வரை சில காரியங்களுக்கு விளக்கம் இருக்காது. In eternity we will know. And God is a fair God. அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. ஆமென். ஆனால் வெளிப்படுத்தப்பட்டவைகள் எதற்காக? வெளிப்படுத்தப்பட்டவைகள் எதற்காக? கீழ்ப்படிவதற்காக. அப்படித்தானே போட்டிருக்கு. வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளின்படி எல்லாம் செய்யும்படிக்கு. What is revealed is for obedience. What is concealed? நம்ம என்ன தெரியுமா? வெளிப்படுத்தப்பட்டவைகளை கீழ்ப்படிய மாட்டோம். கன்சீல்டு காரியத்தை தெரிஞ்சுக்கிட இருப்போம். இல்ல இல்ல இல்ல. There are some things that are a secret. மறைவானவைகள். பட் இன்னொரு வசனம் இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வசனம். நீதிமொழிகள் 25:2. அதை வாசித்து பிறகு முடிக்கலாம். காரியத்தை மறைப்பது, Proverbs 25:2, இன்ட்ரெஸ்டிங் ஸ்கிரிப்சர். காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை, காரியத்தை ஆராய்வதோ ராஜாக்களுக்கு மேன்மை. ஆண்டவர் சில காரியத்தை மறைப்பார், சில காரியத்தை ஆராய்ந்து பார்க்கிறதும் நமக்கு அருளப்பட்ட ஒன்று. ஆமென். So search diligently, and if you are able to find answer, rejoice. But there are some things only in eternity we will have answer. So பேசிக்கா நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன் இந்த செய்தி மூலம், சந்தேகங்கள் வரக்கூடும். You are
a normal person only when you have doubts. Do not think you have backslidden. It is okay to have doubts. அதாவது டவுட் இருக்கணும் கண்டிப்பா, உங்களுக்கு நான் சொல்லல. அதை விட காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் என்று சொன்னார் இல்லையா? என் நிமித்தம் இடரல் அடையாதிருக்கிறவன் பாக்கியவான் என்று ஆண்டவர் சொன்னார். சோ நீங்க நான் சந்தேகம் இல்லாமல் இருந்தால், எப்பொழுதும் விசுவாசத்திலேயே இருந்தால் நல்லதுதான். பட் சில நேரத்துல டவுட்ஸ் வரும். அப்படி வரும் பொழுது அது ஒரு பெரிய குற்றம் என்று நினைத்து உங்களை நீங்களே குற்றப்படுத்தி கொள்ள வேண்டாம். டோன்ட் be hard on yourself if you have doubt. Overcoming doubt, overcoming confusion, overcoming things or subject matters that you are not clear about, seeking clarification, அது நல்லது. தேவ சமூகத்துல, தேவனுடைய சமூகத்துல ஜெபிக்கும் பொழுது நேரடியாக சில நேரத்துல ஆண்டவரே சில காரியத்துல கிளாரிபிகேஷன் உங்களுக்கு கொடுத்துருவாரு. பொறுமையோடு இருங்கள், தேடுங்கள், ஆராய்ச்சி பண்ணுங்கள், தேவ மனிதனிடத்திலே கேளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு காரியத்திலே விளக்கத்தை கொடுப்பாராக. ஆமேன். ஜான் த பேப்டிஸ்ட் டவுட் வந்துச்சு, ஆண்டவர் அவனை கடிந்து கொள்ளவில்லை. எப்படி என்று கேள்வி கேட்ட நாத்தான் வேலை பிடித்து ஆர்குமெண்ட்டுக்குள்ள பிலிப்பு நுழையவில்லை. வந்து பார் என்று சொன்னான். யோசேப்பு சந்தேகப்பட்டான். தேவதூதன் வந்து கிளாரிபிகேஷன் கொடுத்தார். சங்கீதக்காரன் புரியல, டவுட்டு, தேவ சமூகத்திற்குள்ள நுழைகிற வரை குழப்பம், அலைக்கழிப்பு, டிஸ்டர்பன்ஸ், புரியல ஏன் என்ற கேள்வி பெரிதாக இருந்தது. தேவ சமூகத்திலே வந்த பொழுது ஒரு கிளாரிட்டி வந்து விட்டது. தகப்பனே, எங்களோடு கூட மிக பிராக்டிக்கல் வேல ஆண்டவரே இந்த சப்ஜெக்ட குறித்து ஒரு கிளாரிட்டி கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். ஃபாதர், தேங்க்யூ ஃபார் கிவிங் சச் எ கிளியர் டீச்சிங் ஆன் திஸ் சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட்ல ஒரு தெளிவை எங்களுக்கு கொடுத்து நடத்தினதற்காக ஸ்தோத்திரம். சந்தேகங்கள் அவ்வப்பொழுது ஆண்டவரே வரக்கூடும். சோர்வுகள் சில வேளைகளிலே ஆண்டவரே வரக்கூடும். ஆண்டவரே, எலியாவுக்கு சோர்வு வந்தது, மோசேக்கு சோர்வு வந்தது. ஆண்டவரே, ஊழியத்தில் இருக்கிறவர்களுக்கு கூட, ஆண்டவர் யோவான் ஸ்நானகரை போன்றவர்களுக்கு கூட ஆண்டவரே சில நேரத்தில் வரதான் செய்கிறது. ஆண்டவரே, எங்களுக்கு இந்த போதனை மூலம் ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். நாங்கள் சந்தேகம் வரும் பொழுது அதிலே இருந்து விடாதபடிக்கு உம்முடைய சமூகத்திற்கு வரவும், உம்முடைய மனிதர்களிடத்துல, நீர் எழுப்பின தலைவரிடத்துல, ஆண்டவரே மூத்த விசுவாசிகளிடத்துல கேட்கவும், ஆண்டவர் வேதத்தை ஆராயவும் எங்களுக்கு கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise God. கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். நிறைய பிராக்டிக்கல் டவுட்ஸ் உங்களுக்கு கிளியரா இருக்கும். எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறத கற்றுக்கொண்டிருப்பீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபின் தேவன் உன்னை நடத்துவார் என்ற பாடலை பாடுவோம். அப்பொழுது கர்த்தருக்கு நம்முடைய காணிக்கைகளை நாம் செலுத்தலாம். நடக்கிற வழியை காட்டுகிறவர், கண்களை வைத்து ஆலோசனை சொல்லுகிறவர் கர்த்தர். நித்தமும் நித்தமும் நம்மை அவர் நடத்துவாராக. கால்கள் சறுக்கும் போதும், பாரம் பெருகும் போதும் அவருடைய கரம் நம்மை தாங்கும், நம்மை நடத்தும். ஆமென். யாக்கோபின் தேவன் உன்னை அவர் நடத்துவார். யாக்கோபின் தேவன் உன்னை நடத்துவார் போர் மூழும் சூழ்நிலைகளில். யாக்கோபின் தேவன் உன்னை நடத்துவார் போர் மூழும் சூழ்நிலைகளில். தனிமையில் துணையவர், கலங்கரை வெளிச்சம். தனிமையில் துணையவர்,
கலங்கரை வெளிச்சம். யாக்கோபின் தேவன் உன்னை நடத்துவார் போர் மூளும் சூழ்நிலைகளில். யாக்கோபின் தேவன் உன்னை நடத்துவார் போர் மூளும் சூழ்நிலைகளில். காடுமேடு ஓடி தஞ்சம் ஒன்றை தேடி வீடு விட்டு போகும் வேளையில், நாடும் வீடும் ஏசி ஓடும் பரதேசி கண்கள் ஓயும் மாலை நேரத்தில். காடுமேடு ஓடி தஞ்சம் ஒன்றை தேடி வீடு விட்டு போகும் வேளையில், நாடும் வீடும் ஏசி ஓடும் பரதேசி கண்கள் ஓயும் மாலை நேரத்தில். ஒத்தாசை வரும் கண்மலை நோக்கி உன் யாத்திரைகள் இருக்க, மேலோங்கி நிற்கும் ஏணியின் மீது உன் கால்கள் மெல்ல தவழ, தூதர் தந்து தாங்கும் நேரம் வந்து சேரும், ஆறுதலின் காலம் வரும். தூதர் தந்து தாங்கும் நேரம் வந்து தேரும், ஆறுதலின் காலம் வரும். யாக்கோபின் தேவன் உன்னை நடத்துவார் போர் மூளும் சூழ்நிலைகளில். யாக்கோபின் தேவன் உன்னை நடத்துவார் போர் மூளும் சூழ்நிலைகளில். அவர் நடத்துவார். கால் மிதிக்கும் தேசத்தை அவர் நமக்கு சொந்தமாய் கொடுப்பார். ஆமென். பலனுள்ள மட்டும் நடந்து திரிவோம். பாதைகளை அவர் செவையாக்குவார். ஹalleluya. போகும் தேசம் எல்லாம் ஆகும் உந்தன் சொந்தம், தேசம் வந்து வாசம் செய்வாய். சொல்லும் வார்த்தை எல்லாம் கூடும் காலம் நேரும், நேரம் வரை காத்து கொள்வார். போகும் தேசம் எல்லாம் ஆகும் உந்தன் சொந்தம், தேசம் வந்து வாசம் செய்வாய். சொல்லும் வார்த்தை எல்லாம் கூடும் காலம் நேரும், நேரம் வரை காத்து கொள்வார். பெத்தேலின் தேவனிவர் உன்மேல் கண் வைத்து ஆதரிப்பார். ஆரானின் பாடுகளில் ஏதோ நன்மைகள் ஆற்றிடுவார். சந்ததிகள் வாழ ஆசி உன்னை சேர சித்தம் கொண்டு நடத்திடுவார். சந்ததிகள் வாழ ஆசி உன்னை சேர சித்தம் கொண்டு நடத்திடுவார். யாக்கோபின் தேவன் உன்னை நடத்துவார் போர் மூளும் சூழ்நிலைகளில். யாக்கோபின் தேவன் உன்னை நடத்துவார் போர் மூளும் சூழ்நிலைகளில். தனிமையில் துணையவர் கலங்கரை வெளிச்சம். தனிமையில் துணையவர் கலங்கரை வெளிச்சம். யாக்கோபின் தேவன் உன்னை நடத்துவார் போர் மூளும் சூழ்நிலைகளில். ஒத்தாசை வரும் கண்மலைக்கு நேராக கண்களை ஏறெடுப்போம். எவ்வளவு ஒடுக்கப்பட்டாலும் எவ்வளவு உடைக்கப்பட்டாலும் ஆறுதலின் தேவனவர் நம் சார்பிலே உண்டு. ஆமென். கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல பத்திரமாய் சேர்க்கிறவர் கூட இருக்கிறபடினால ஆமென். யாத்திரைகளில் எல்லாம் அவருடைய ஆதரவு உண்டு, அவருடைய ஒத்தாசை உண்டு. இந்த நிச்சயத்தோடு கூட திரும்பவும் அந்த வார்த்தைகளை சொல்லுவோம். ஆண்டவர் நம்மை நடத்துவாராக. காடுமேடு ஓடி தஞ்சம் ஒன்றை தேடி வீடு விட்டு போகும் வேளையில், நாடும் வீடும் ஏசி ஓடும் பரதேசி கண்கள் ஓயும் மாலை நேரத்தில். காடுமேடு ஓடி
தஞ்சம் ஒன்றை தேடி வீடு விட்டு போகும் வேளையில் நாடும் வீடும் ஏசி ஓடும் பரதேசி கண்கள் ஓயும் மாலை நேரத்தில் ஒத்தாசை வரும் கண்மலை நோக்கி உன் யாத்திரைகள் இருக்க மேலோங்கி நிற்கும் ஏணியின் மீது உன் கால்கள் மெல்ல தவழ தூதர் தந்து தாங்கும் நேரம் வந்து சேரும் ஆறுதலின் காலம் வரும் தூதர் தந்து தாங்கும் நேரம் வந்து சேரும் ஆறுதலின் காலம் வரும். நிச்சயமாகவே ஆமென் சொல்லுவோமா? யாக்கோபின் தேவன் உன்னை நடத்துவார் போர் மூடும் சூழ்நிலைகளில். யாக்கோபின் தேவன் உன்னை நடத்துவார் போர் மூடும் சூழ்நிலைகளில். தனிமையில் துணையவர் கலங்கரை வெளிச்சம். தனிமையில் துணையவர் கலங்கரை வெளிச்சம். யாக்கோபின் தேவன் உன்னை நடத்துவார் போர் மூடும் சூழ்நிலைகளில். Praise God. தேவன் அந்த காலை ஆராதனை பொறுப்படுத்திக் கொண்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, உம்முடைய கரத்துல எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஆசீர்வதித்தீர், உமக்கே மகிமை செலுத்துகிறோம். தொடர்ந்து மத்தியானம் உள்ள பைபிள் ஸ்டடியை பொறுப்படுத்திக் கொள்ளும். வருகிற வாரத்தில் நடக்கிற பரமன்கேணி ஊழியர்களும் முகாமை பொறுப்படுத்திக் கொள்ளும். எங்களை சமர்ப்பணம் பண்ணுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இயேசுவின் கிருபை, பிதாவின் அன்பு, ஆவியானவர் சிநேகம், காவல் வழி நடத்துதல் எங்கள் யாவரோடும் கூட இன்றும் என்று சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒருபோதும் மறவாதே. ஆமேன். Thank you. God bless you.